வணக்கம் எம்கேபட்டி 360 நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கத்தாரில் இருக்கக்கூடிய சாலை. கத்தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாடு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு வளமான நாடு. இங்கே இருக்கக்கூடிய சாலை அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப நேர்த்தியாகவே சாலைகள்லாம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ஈக்குவலாக சாலைகள் இருக்கும். எல்லா ரோடுமே அந்த இதில் தான் இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஹைவே மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அர்ஜென்டினா நெய்பர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து அல் வக்ரா அந்த இடத்துக்கு போய்கிட்டுருக்கோம். அந்த சாலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது வந்து பாலைவன நாடுங்கிறதுனால நம்ம இந்த ஊரில் ரோடுகள் அமைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக அமைச்சிருவாங்க. இப்போ நம்ம ஊர்னு பார்த்திங்கன்னா நிலப்பகுதி, விவசாய நிலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ரோடு அமைக்கும்போது வந்து நிலம் வந்து நிறைய இதாகும். ஆமாம், விளைநிலங்கள்லாம் அடிபடும். இங்கே வந்து முழுக்க பாலைவனங்கிறதுனால இந்த ஊருடைய ரோடு சாலை மற்றும் வசதியெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ரோடுகளில் வந்து இந்த அறிவிப்பு பலகைகள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அதாவது மழை அல்லது வேறு ஏதாவது இயற்கை இதெல்லாம் வந்தால் உடனே அந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். அப்புறம் பெரிய டன்னல்கள் இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஆற்றுக்கு மேலே தான் வந்து பாலங்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து டன்னல்கள் வந்து வச்சுருப்பாங்க. டன்னல் எதுக்குன்னா, இந்த 2 ரோடு பிரியும் போது அதிகமான இதுகளை வந்து இந்த சிக்னலு திருப்பூர்லேருந்து கவிநாடு கண்மாய் நம்ம போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு ரோடு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். 4 பக்கத்துமே ரோடு இருக்கும். அந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்காண்டி கீழே டன்னல் வச்சுட்டு மேலேயும் சாலையை போட்டுருவாங்க. அது மேலே போக்குவரம் இடதுபுறம் போகிறவங்களும், இந்த பக்கத்து மேலே தெற்கு போகிறவங்களும் கிழக்கு போகிறவங்களும் இந்த பக்கத்து டன்னல் வந்து வச்சு கொடுத்துருவாங்க. பெரிய டன்னல்களாக இருக்கும். இந்த டன்னல்கள் இங்கே வைக்கிறதுக்கான மெயின் காரணமே வந்து மேலே உள்ள சாலை போக்குவரத்துக்கும் கீழே உள்ள சாலை போக்குவரத்துக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவ்வளோ பெரிய டன்னல்கள் வந்து வைக்கிறது. இந்த டன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுனா அது வந்து ரோடு வந்து அவ்வளோ பெரிய ரோடாக இருக்கும். அதனால் அந்த டன்னல் வந்து அவங்க வந்து அமைச்சு வச்சுருக்குறாங்க. அதேபோல் இந்த போர்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அமைச்சு வச்சுருப்பாங்க. அதிகமான இதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குது. இப்போ இது 2022 ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் உலகக்கோப்பை நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து இங்கே வந்து பல்வேறு விதமான ரோடு சாலை போக்குவரத்துலாம் அமைக்கப்பட்டது. புதிய வந்து சாலைகள் அமைச்சு புதுசாக வந்து கேம்பெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஃபுட்பால் மைதானங்களுக்கு போகிறதுக்கான சாலை வடிவமைப்பெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் வந்து அதில் கலந்துருக்குறாங்க. அந்த இதனால் வந்து புதிய சாலைகள் அமைச்சு அந்த புதிய ரோடுகள்லாம் வந்து அதில் இணைக்கப்பட்டதுனால வந்து இந்த ரோடுகள்லாம் வந்து இப்போ புதுசாக போட்டது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இது வந்து அல் வக்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா. அல் வக்ராங்கிறது அதுக்கு அங்கிட்டு தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. கத்தாரில் வந்து மிகப்பெரிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இப்போ வந்து சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். அதாவது இந்த மாதிரி சிக்னலும் வந்து முறையாக வந்து கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவு நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த கால அளவில் அரபு நாடுகளில் இந்தியர்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய நாடுகளில் வந்து துபாய், அதுக்கு அடுத்தபடியாக கத்தார், சவுதி அரேபியா, ஓமான், இந்த மாதிரி குவைத், இந்த மாதிரி நாடுகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்களுக்குள்ள ரோடெல்லாம் வந்து ஒரே கனெக்டிவிட்டியாக இருக்கும். அதே மட்டும் ஒரே சைனேஜில் இருக்கும். இப்போ நம்ம துபாயிலேருந்து நேரடியாக ரோட்ஸ் மார்க்கமாக வந்து குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியாலாம் போக முடியும். அதற்காண்டி அந்த ரோடுகளை வந்து அந்த ஒரே மொழி அந்த அரபி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து தெளிவாக புரிகிறபடியே வச்சுருப்பாங்க. ரோடுகளும் வந்து அந்த ஒரு இது ரூல்ஸே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சேம் ரூலாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த வலது பக்கம்தான் வந்து டிரைவிங் இருக்கும் போகிறதெல்லாம். அங்கங்கே வந்து நம்ம ஊர் போல் இங்கே டோல்கேட் அதிகம் கிடையாது. டோல்கேட்டே இல்லை சொல்ல போனோம்னா. ரேடார் கேமராக்கள் இருக்குது. ரேடார் கேமராக்கள்னால் வந்து அது ரொம்ப வேகமாக போனோம்னா அந்த இதில் ரேடாரில் வந்து போட்டா பிடிச்சி நம்மளுடைய மொபைலுக்கு அனுப்பிடுவாங்க. எவ்வளோ ஃபைனு, அந்த ஃபைனு வந்து நம்மளுடைய மெசேஜாக வந்துடும். அதாவது அந்த நம்பர் பிளேட்டு, இப்போ நம்ம வண்டியோட நம்பர் பிளேட்டை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு அந்த ஃபைனை வந்து நம்ம அனுப்பிடுவாங்க. அந்த ஃபைனை வந்து கட்டணும். சில நாடுகளில் வந்து அதுக்கு வந்து கருப்பு புள்ளி அப்படிம்பாங்க, பிளாக் பாயிண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. மற்றபடி கத்தாரில் வந்து சுங்கச்சாவடிகள் கிடையாது. அதிகபட்ச வேகம் வந்து 120 கிலோமீட்டர் வச்சுருக்குறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து 120 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு அனுமதிக்கப்படுது. ஒரு சில இடங்களில் 100. இங்கே வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது வந்து கடுமையான ஒரு குற்றம். அதே போல் சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும்.
இடையிடையே வந்து வாகன சோதனைகள் வந்து நடைபெறும். நீங்கள் அந்த பக்கத்து பார்த்துக்கிறது கப்பல்வாடியில் இருக்கிறது வந்து மெட்ரோ ஸ்டேஷனு. அதுதான் வந்து அல் வக்ராங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு. நாம் போகக்கூடிய இடமும் அந்த இடம் தான். இப்போ இங்கே வந்து ஒரு டாக்ஸி, அதாவது வாடகை கார் வந்து பிடிச்சிட்டு போகிறோம். வாடகை காருக்கெலாம் அந்த ஒரே கட்டணம் தான் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, 20 ரியால். அதை நம்ம 4 பேராக சேர்ந்து போகும்போது ஆளுக்கு 5 ரியால் அப்படிங்கிற பக்கத்தில் நம்ம வந்து ஷேர் பண்ணி போய்க்கலாம். பொது போக்குவரத்தும் இருக்குது, இந்த மாதிரி பஸ் போக்குவரத்தும் இருக்குது. பஸ் போக்குவரத்தில் வந்து 3 ரியால்லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது கட்டணம். எங்கேருந்து எங்கே போனாலுமே அந்த 3 ரியால் தான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பாஸ் வந்து ரூ. 6. 6 நாள் அந்த ரூ. 6 கொடுத்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் ஒரு 24 ஹவர்ஸில் போய்க்கலாம். அதே போல் மாதம் வந்து மாதாந்திர பாஸ் இருக்குது. மாதாந்திர பாஸ் எடுத்துட்டோம்னா மாதத்தில் எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வர ஒரு வசதிகள் வந்து இங்கே இருக்குது. போக்குவரத்தை பொறுத்த அளவு இங்கே வந்து அதிக அளவில் செலவு கிடையாது, ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான பணம் வந்து நமக்கு ரொம்ப மிச்சமாகும். இப்போ மெட்ரோலையும் போனாலும் பஸ்ஸில் போனாலும் டாக்ஸி எடுத்து போனாலும் குறிப்பிட்ட, அதாவது அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு தான், அதை விட அதிகமாக போகாது. அந்த ஒரு வசதியை வந்து நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்து வந்து மெட்ரோவை பற்றி ஒரு வீடியோவாக நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். இதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனு. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எப்படி எந்தெந்த இடத்துங்களை கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.